அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓஹோ, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னால இந்த கொலுசு கிடந்தது. ஒருவேளை நம்ம பப்பி தான் இருக்குமோ எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, உங்களுக்கு நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வேற யாராச்சுன்னா நான் உடனே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா அடுத்தவங்க பொருள் என் கையில வச்சிருக்கிறதுனா எனக்கு நெருப்பு வச்சிட்டு இருக்க மாதிரி. நல்லா பார்த்து சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது நம்ம பப்பியோட கொலுசு தான். பப்பி தான்? அவ எப்பவும் இப்படிதான். எதை கொடுத்தாலும் கொண்டு போய் வெளியே போட்டுக்குவான். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க மேடம். இது அவளோட தான். எனக்கு ஷூரா தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா, என்ன பிரதர்? ஒண்ணும் இல்ல தாத்தா, நம்ம பப்பி கொலுசு வெளியே போட்டா சார் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. வெரி குட், வெரி குட். நீ தான் ஜென்டில்மேன். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. நீ எப்பவுமே இப்படியா இரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடமா? கமான் 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 கமான். நல்லாரு நல்லாரு நல்லாரு. எழுந்துறப்பா. ஆமா, என்ன அது? தட்டு, வெத்தலை பாக்கு, 1.25 ரூபாய் காணிக்க. என்னப்பா இது? சார், காமா பயிலோட சிஷியன் சோமா பயில்வான். நீங்க தானே சார்? சோமா பயில்வான் நான் தான். காமா பயில்வானுடைய ஒரே ஒரு சிஷியன். சார், நான் உங்ககிட்ட சிஷியன் ஆகணும். சிஷியனாவா? ஆமா, எப்படி திடீர்னு உனக்கு இப்படி ஒரு யோசனை வந்துச்சு? சார், முந்தா நாள் 2 ரவுடிங்களை அடிச்சீங்களே, அது கண்கொள்ளா காட்சி சார். அத பாத்தியா நீ? ஆமா சார். இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சார். இந்த வயசுல இப்படி ஒரு படம் இருக்குன்னு சத்தியமா நான் எதுவும் இருக்கா இல்ல சார். இன்னும் நிறைய இருக்கப்பா, அப்பப்ப காட்டுவேன். சார், உங்க வீர பராக்கிரமத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு எப்படியாவது உங்ககிட்ட சிஷியனாகணும் ஆசை வந்துருச்சு சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஜெயாமா, பையனுக்கு ஒரு டம்ளர்ல மோர் கொடு. பேர் என்ன சொன்ன? வெங்கட். வெங்கட், வெரி குட். வெங்கட், நீ என்கிட்ட சிஷியனா வர்றது பெரிய காரியம் அல்ல. ஆனா அதுல பல விதமான சோதனைகளும் இருக்கு. காலையில தேக பயிற்சி, மத்தியானம் தேக பயிற்சி, சாயந்தரம் தேக பயிற்சி. நீ பாக்ஸிங் கத்துக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 6 மாசம் தேக பயிற்சியிலேயே இருக்கணும். புரியுதா? சார், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சார், நான் தினம் காலையில் 6 மணிக்கு உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் சார். எந்த மாதிரியான தேவ பயிற்சி வந்தாலும் பரவாயில்ல சார், நான் முகம் சுளிக்காம செய்வேன் சார். வெரி குட், வெரி குட். அப்போ நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் கரெக்டா நீ என் வீட்டுக்கு வந்துடுற. கட்டாயம் வந்துடுறேன் சார். அதை விட வேற வேலை என்ன சார் எனக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டதே இதுக்காக தானே சார். இந்தாங்க. குடி 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 குடி. அப்ப நாளை காலையில் 6 மணிக்கு வந்துட்டா சார்? நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி குழாயெல்லாம் போட்டுட்டு வரப்படாது. அதாவது ஷார்ட் பனியன் இங்க போடுவாங்க. அதுக்கு பேர் என்ன? கேன்வாஸ். கேன்வாஸ், கேன்வாஸ். இதெல்லாம் போட்டுட்டு வரணும். ஓகே? அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? என்கிட்ட சொல்ல. மோர் கொடுத்தாங்களேன்னு. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேங்க. பாய். போயிட்டு வரேங்க. பாய். பழனி சார், கொஞ்சம் இங்க வாங்கலே. என்னங்க? சாரி சார், நீங்க காலையில கொடுத்த கொலுசு இல்ல, அது எங்களுக்கு நினைச்சு எடுத்துக்கிட்டேன். மம்மி வந்த பிறகுதான் எங்களுக்கு பெட்டிக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சது. தெரியாம எடுத்ததுக்கு பரவாயில்ல விடுங்க. அதனால என்ன, 2 ஒரே மாதிரி இருந்திருக்கும். நீங்க அடையாளம் தெரியாம வாங்கியிருப்பீங்க. இதுக்கு போய் சாரி எல்லாம் சரி, அதை கொடுங்க. அப்பவே உங்ககிட்ட திருப்பி கொடுக்கலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். நீங்க இல்ல. அடுத்தவங்க பொருள் கையில இருந்தா நெருப்பு மாதிரி, அது உங்களுக்கு இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு நீங்க காலையில சொல்லல. அதனால நீங்க இல்ல, நானும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டீங்களா? ஆமா சார். அதுல ஏதாவது உங்களுக்கு சங்கடமா? நோ நோ நோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது அடுத்தவங்க பொருள் எப்படி இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். அது நீங்க கொடுத்தானே நான் கொடுத்தானே. கரெக்ட் கரெக்ட் சார். நல்ல மனசு உள்ளவங்க அப்படிதான் செய்வாங்க. நானு சார். யார சார் தேடுறீங்க? உங்க பாட்டி இல்லையே. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, சீக்கிரம் பார்த்து முடிச்சிடுவோம். बाप का बेटा। बाप का बेटा। हाँ। एक गांव में एक किसान रखता था। रघुताता இல்லப்பா, ரகதாத்தா. ரக ரக ஹ. இங்க இருந்து சொல்லணும். சொல்லு. ரக ரக.
நிறுத்துறா உலகாரா கொள்ளையில போறவன எவ்வளவு திமிர் இருந்தா என் பேரனை இப்படி போட்டு அடிப்பேன். என் பரம்பரை என்ன, என் பேர் என்ன, என் பேரனை கைதீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு அத்தனை திமிரா போச்சா? போடா வெளியில. ஒரு டிவிஷன் மாச்சு, மண்ணா கட்டியும் மாச்சு, எதிர்த்து வெளியில போடான்னா போடா வெளியில. ராஜேந்திரா, என்னப்பா இது? சார், இதுக்குதான் எங்க வீட்டுல டியூஷன் வேணாம்னு சொன்னேன். பேசாம உங்க வீட்லயே இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்ப கூட கெட்டு போகல. பேசாம நாளையில இருந்து டியூஷன் உங்க வீட்லயே வச்சுக்கோ. ஆமாப்பா, நாளையில இருந்து நீ எங்க வீட்டுக்கே வந்துரு, அங்கேயே டியூஷன் வச்சுக்கலாம்ப்பா. பப்பி, யாருப்பா அது? நான் தான்மா பழனிச்சாமி. உள்ளவா. பப்பி என்னம்மா உடம்புக்கு என்னம்மா பண்ணுது? ஐயோ, என்னங்க தள்ளுங்க. என்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா சார், எங்க பப்பி 3 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எது கொடுத்தாலும் வாமிட் பண்ணுது. ஏங்க டாக்டர்கிட்டயாவது கூட்டு போனீங்களா? என்னத்தப்பா டாக்டர் கிட்ட போறது? அங்க போனா நிறைய மாத்திரை எழுதி கொடுப்பாரு, இல்லைன்னா ஊசி போடுவாரு. எனக்கு என்னமோ சீர்தட்டு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பண்ணி பார்க்கலாம்ல. சீர்தட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் வேணா எங்க அம்மா போய் கேட்டு விட்டுங்களா? உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்தட்டை குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்பா. அது யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதையை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி 4-5 சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா. 2-3 சொட்டு நெத்தியில தேய்க்கணும். 1 சொட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுதை மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா. தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள மூஞ்சில படணும். சீர்தட்டுக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? ப்ளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பச்செல்லாம் பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன் சொல்ல போகுது. ஏ ராசா, சரி போயிட்டு வரேன். போய் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டு வரேன். சும்மா நையின்னு நச்சரிக்காதீங்க பழனிசாமி. நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌகரியம் இல்லைங்கிறதுக்கா என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய் கேளுங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. 2 சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்தா ப்ளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கா? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கைவீங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு 15 ரூபா தரனே. பாத்தீங்களா? 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷனை வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப? கழுதை கொண்டு கொடுக்கும்போது கொடுக்குறேன். என்னங்க? வணக்கங்க. நீங்க யாரு? என்ன தெரியலீங்க? வெங்கட் வெங்கட். அன்னைக்கு கூட நீங்க மோர்லாம் கொடுத்தீங்களே, நான் கூட உங்க தாத்தா கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறக்காக இந்த குருதட்சணை காணிக்கையெல்லாம் வச்சு. ஐயோ ஆமா சார், ஐம் சாரி, நான் மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ல பார்த்தோன்னா அடையாளமே தெரியல. இந்த ட்ரெஸ்ல சின்ன பையனா அழகா இருக்கீங்க. அன்னைக்கு நீங்க கூட புடவையில இருந்தீங்க, இன்னைக்கு பாவாடை தாவணையில உங்களை பாக்குற போது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி அழகாவே இருக்கீங்க. ஆமாங்க, உங்க தாத்தா எங்கீங்க? உன்னதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கமான் 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 கமான். நல்லாரு பாத்தியா? இதெல்லாம் எக்ஸசைஸுக்கு உண்டான கருவிகள். அதெல்லாம் நான் செய்யணுமா சார்? அதுக்கு இன்னும் 2-3 மாசம் இருக்கு. முதல்ல நீ கத்துக்க வேண்டிய எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. முதல்ல சிரசாசனம், அதாவது தலைகளை நிக்கணும். தலையை கீழே வச்சு காலை மேல தூக்கணும். சார், வீட்டுல பெட்ஷீட் தலை இருந்தா கொடுத்தீங்கன்னா. என்ன படுக்க போறியாமே? சொல்றத செய்ய மாட்டா? சார் வலிக்குது சார்.